ஹாய் ஹலோ கார்னியில் நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்லேருந்து. நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, இல்லை சந்தோஷத்தோட உச்சியிலே இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு மட்டும் உங்களால் போகாமல் இருக்கவே முடியாது. இல்லை நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் கூட இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க. எப்படியாவது இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இடம் தானே யோசிக்கிறீங்க, இதை கேளுங்க. வா ஒரு கப் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு டீ கடையை மட்டும் மிஸ் பண்ணாமல் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது என்னமோ தெரிலங்க, இந்த டீ குடித்தாலே எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு சமாதானம் ஆகிடுது. அந்த டீ கடைக்கு தெரியாத கதைகளே இல்லை. ஒவ்வொருத்தரோட கதையும் அந்த கண்ணாடி டம்ளர்கிட்ட கேட்டால் ரொம்ப அழகாக நமக்கு அந்த கதையை சொல்லிடும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போர் அடிக்குதுன்னு ஆரம்பித்த இந்த பயணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்துக்குமே அந்த டீ கடை ஒரு மீட்டிங் ஸ்பாட்டாக மாறி நிற்குது இப்போது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேருக்கு பசின்னு வரும்போது, ஊரை விட்டு ஊர் வந்து வேலை தேடிட்டு இருக்கும் போது, ஒரு வேளை சாப்பாடாக கூட அது மாறி இருந்திருக்கு பல நாட்களுக்கு. அடுத்த வேலை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு யோசித்து எவ்வளவோ நைட் டீ கடையில் நின்று என்ன பண்ண போகிறோம், அடுத்த நாள் எப்படி விடிய போகுது அப்படின்னு யோசித்த தருணங்கள் எல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. ஒவ்வொருத்தரோட கதையை கேட்கும் போது அந்த டீ கடைக்கும் அந்த கதைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. லவ்ல பிரச்சனை, சண்டை போட்டாலும் சரி, இல்லை சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, அந்த டீ டம்ளருக்கு தெரியாமல் எந்த கதையுமே நடக்காது. ஸோ எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு டீ குடித்தா போதும், அது ஒரு மெடிசன் மாதிரி நமக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும். ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சும்மா நம்மளை யாராவது திட்டிகிட்டு இருக்கும் போது, இல்லை நம்ம மேலே கோவப்படும் போது நமக்கும் கோவம் வரும், நமக்கும் வெறுப்பாகும். வாழ்க்கை என்னடா அப்படிங்கும் போது யாரையாவது திட்டணும், அடிக்கணும் அப்படின்னலாம் தோணும் போது நம்மளோட அதிகபட்ச கோவம் கொண்டு போய் கடைசியில் ஒரு டீ கடையில் தான் நிறுத்தும். ஒரு கப் டீ அந்த கோபத்தோட அதிகபட்சம் நம்மளோட கோபத்தை காட்டுறதுக்கு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த டீ வெறும் கடையாக மட்டும் இல்லாமல் எமோஷன்ஸ் கூட சேர்ந்து பல கதைகளுக்கு காரணமாகவும் இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு ஃபீல் இந்த டீ கிட்ட தான் கிடைக்கும். அப்படியே இந்த மலை சாரலோட சூடாக ஒரு கப் டீ குடிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் நம்ம ராஜா சார் மியூசிக் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கேட்கும் போது கூடவே இந்த வீடியோவை கேட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டீ லவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பேசலாம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ until the signing off from Karnika.